ஹலோ கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி பிகினர் ஃப்ரெண்ட்லி மேக்கப் பேக் செட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த 10 ப்ராடக்ட்ஸ் வந்து நெசசரியாக மேக்கப் பேக் செட் பண்ணுறதுக்குள்ள ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால இந்த 10 ப்ராடக்ட் மட்டும் வச்சு நீங்கள் செட் பண்ணலாம். போக போக ஐடியா கிடச்சிருச்சுன்னா நம்ம இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் கூட வாங்கி ப்ரொஃபஷ்னலாக ஒரு மேக்கப் பேக் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் காட்டியிருக்க ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு ஃபேவரட்டான ப்ராடக்ட்ஸ் தான். இந்த ப்ராடக்ட்டையுமே நான் வந்து ப்ராடக்ட் ப்ரமோஷன் செய்யலை. ஸோ உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ அந்த பிராண்டில் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை கூட வாங்கி செட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மாய்ஸ்சரைசர். ஸோ நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மேக்கப் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா மாய்ஸ்சரைசர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது மேக்கப் ப்ராடக்ட்ஸில் வராது, இது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் தான் வரும். இருந்தாலுமே இதை மேக்கப் பேக்கில் நான் செட் பண்ண சொல்கிறேன். ஏன்னா இதுதான் மேக்கப்புக்கு வந்து ஒரு பேஸாக இருக்க போது. நான் எடுத்துருக்கிற பிராண்ட் வந்து செட்டஃபில். இந்த செட்டஃபில் பிராண்ட் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே வந்து செட் ஆகும். ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், எல்லா ஸ்கின்க்குமே இந்த செட்டஃபில் வந்துட்டு செட் ஆகும். ஸோ இது சின்ன டியூப் தான், நீங்கள் பெரிய டியூப் கூட வாங்கிக்கலாம். பட் நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி சின்ன டியூப் வாங்கி ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்க்கு செட் ஆகுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இது செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதிலே பெரிய டியூப் கூட வாங்கிக்கலாம். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நான் எடுத்திருக்கிறது என்னோடய ஃபேவரட் ஃபேஸஸ் கேனடா. இது வந்து நான் பாட்டிலில் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு டியூப்பில் வாங்கி கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த டியூப்பில் வாங்கி டெஸ்ட் பண்ணது உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பெரிய சைஸ் பாட்டிலில் கூட வாங்கிக்கலாம். ஒரு ஸ்மால் சஜஷன் என்னென்னா, ஃபவுண்டேஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும் போது நீங்கள் டைரெக்டாக ஷாப்புக்கு போயிட்டு உங்கள் ஃபேஸில் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்கள் ஷேடு கரெக்டாக இருக்கா, உங்கள் ஸ்கின்னுக்கு அது செட் ஆகுதா அப்படின்றத பார்த்து தான் வாங்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் ரீஸ்டாக் பண்ணும் போது கூட நீங்கள் அதை வந்து ஆன்லைனில் போட்டு நீங்கள் ரீஸ்டாக் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போகும்போது நீங்கள் ஸ்டோர்லேயே போய் வாங்குறது என்னை கேட்டால் மச் பெட்டர். ஏன்னா ஃபவுண்டேஷன் ஷேடு தப்பாக வாங்கிட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது, அதை நீங்கள் யூஸே பண்ண முடியாது. ஒன்று மேக்கப்பை க்ரீஸ் ஆக்கிடும், அப்படி இல்லைன்னா ஓவராக வெள்ளை அடித்து வச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபவுண்டேஷன் வாங்க போகும்போது நீங்கள் ஸ்டோரில் வாங்குறது என்னை கேட்டால் பெட்டர். ஸோ இந்த பிராண்ட் தான் நீங்கள் வாங்கணும்னு கிடையாது, இன்னும் நிறைய நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிராண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லாக்மேல வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா ஃபிட்மி ஃபவுண்டேஷன் கூட வாங்கிக்கலாம். இது எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் பவுடர். ஸோ காம்பேக்ட் பவுடருக்கு நான் யூஸ் பண்ணுறது இதுவுமே ஆக்சுவலாக ஃபேஸஸ் கேனடா தான், பட் அந்த மார்க் போயிடுச்சு. ஸோ காம்பேக்ட் பவுடர் எதுக்குன்னா, நம்ம ஃபவுண்டேஷன் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம செட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறோம். ஸோ காம்பேக்ட் பவுடருமே உங்கள் ஷேடுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் ஏதோ ஒரு ஷேடை வாங்கிட முடியாது. ஸோ ஃபவுண்டேஷன், காம்பேக்ட் பவுடர் இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போகும்போது ஸ்கின்ல யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, அதாவது முகத்தில் நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்க போகும்போது நீங்கள் ஸ்டோரில் வாங்கிக்கிறது பெட்டர். உங்கள் ஷேடு சொல்லி வாங்குறது தான் வந்து பெட்டர். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு ஐடியா கிடச்சி அதை ஆன்லைனில் நம்ம ரீஸ்டாக் பண்ண முடியும். ஸோ காம்பேக்ட் பவுடருமே இந்த பிராண்ட் தான் வாங்கணும்னு கிடையாது. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் லாக்மே, ஃபிட்மி இதிலெல்லாம் வந்து நல்ல காம்பேக்ட் பவுடர் இருக்குது. ஸோ மெபிலினில் கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஃபர்ஸ்ட் வாங்குறப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் இது வந்து ஒரு ப்ரஷ். ஸோ நீங்கள் அந்த ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணுறதுக்கும் இந்த காம்பேக்ட் பவுடரை போட்டு செட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரஷ் தேவை. ஸோ நல்ல பிரிசில்ஸ் உள்ள ப்ரஷ்ஷாக, இந்த மாதிரி சாஃப்டான பிரிசில்ஸ் உள்ள ப்ரஷ்ஷாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இதுவுமே நீங்கள் வந்து மேக்கப் ப்ராடக்டில் நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஃபவுண்டேஷன் செட் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ப்ரஷ் தேவைப்படும், அண்ட் காம்பேக்ட் செட் பண்ணுறதுக்குமே வந்து ப்ரஷ் தேவைப்படும். நீங்கள் பிகினிங்கில் நீங்கள் ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போக போக அப்டேட் பண்ணும் போது நம்ம மேக்கப்புக்கு தகுந்த மாதிரி வேறு ப்ரஷ் வாங்கிக்கலாம். ஸோ இது நெக்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னா, நம்ம ஃபேஸில் நம்ம ஃபீச்சரை எப்போவுமே அழகாக காட்டுறது ஐப்ரோஸ் தான். ஸோ ஐப்ரோஸை நம்ம ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஸோ அது ஃபில் பண்ணுறதுக்கு சில பேர் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுவாங்க. பட் என்ன கேட்டால் பென்சிலை விட இந்த ப்ரோ பவுடர் வந்து ரொம்ப உங்களுக்கு நேச்சுரலாக வந்து ஃபில் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஸோ நான் எடுத்திருக்கிற பிராண்ட் வந்து மார்ஸோட ஐப்ரோ பேலட். இதிலே வந்து நிறைய பேலட்ஸ் வந்து இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த மார்ஸோடது ரொம்ப பிடிக்கும். இது ஆக்சுவலாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இதில் ஒரு 4 ஷேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள்
சென்டர்லேருந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டு தான் வருவீங்க ஐப்ரோஸை. ஸோ சென்டர்லேருந்து ஃபில் பண்ணும்போது நீங்கள் இந்த 2 பிளாக்ல, இது வந்து கொஞ்சம் டார்க் பிளாக், இது வந்து கொஞ்சம் லைட்டான பிளாக். ஸோ இந்த 2 பிளாக்கில் நீங்கள் ஏதாவது ஒரு பிளாக் யூஸ் பண்ணி நீங்கள் சென்டர்லேருந்து ஃபில் பண்ணலாம். சென்டர்லேருந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் சைட் ஃபில் பண்ணும்போது எப்போவுமே ப்ராடக்ட் அதிகமாக எடுக்கக்கூடாது. நம்ம வந்து கம்மியாக தான் ப்ராடக்ட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் எடுக்கணுன்னா இது 2லேருந்து ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் சைட் ஃபில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ ஆப்டான 4 ஷேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட். இது வந்து மார்ஸோட பிராண்டு. அதுலேயே அவங்க ப்ரஷ்ஷும் கொடுத்ததுனால இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபில் பண்ண. நீங்கள் மேக்கப் பேக் செட் பண்ணும்போது இந்த ஐப்ரோ பவுடரில் கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஐப்ரோ பேலட் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிராண்ட் தான் வாங்கணும்னு கிடையாது. சேம் நீங்கள் வந்து எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இருந்தாலும் நான் இந்த பிராண்டோட லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஐ ஷேடோ நிறைய கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த பேலட் எடுத்துகிட்டு வந்ததுக்கு ரீசன் என்னென்னா, இது ஆக்சுவலாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட பிராண்டு. அண்ட் இன்னொரு ரீசன் என்னென்னா, இதில் வந்து நியூட் கலர்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. நியூட் கலர்ஸும் இருக்கும், ஸோ ப்ரௌன் கலர் இருக்கும், அண்ட் வந்து ஒரு ஷிம்மர் ஷேடும் வந்து 2 ஷிம்மர் ஷேடும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா கூட இந்த ஷிம்மர் ஷேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெகுலராக காலேஜ் வேர் இல்லை ஆஃபீஸ்க்கு நீங்கள் போகணுன்னா இந்த நியூட் ஷேட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பிங்க் கூட இருக்குது. பிங்க் வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே வந்து செட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த ஷேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிக்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இருங்க, நான் உங்களுக்கு பிக்மெண்டேஷன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்குன்னு. நீங்கள் போட்டு இதை அழுத்தி பிடிச்சி தேய்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. லைட்டாக போட்டாலே வந்து நல்லா பிக்மெண்டடாக இருக்கும். ஸோ அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஷிம்மர் ஷேட். அப்படி இல்லை ரெகுலர் வேருக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த குட்டி பேலட். ஸோ அதனால நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஐ ஷேடோ பேலட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட். ஸோ அதுக்கப்புறம் ஐலைனர் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டெப்புன்னு நினைக்கிறேன். மேக்கப்பே போடலனாலும் ஐலைனர் மட்டுமே போட்டு போகிற கேர்ள்ஸ் நிறைய இருக்காங்க இன்னுமே. ஸோ ஐலைனர் நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கை வந்து கொடுக்கும். நான் எடுத்திருக்கிற பிராண்ட் வந்து லாக்மே. நான் எதுக்காக லாக்மே, நிறைய பிராண்ட் இருந்தாலுமே நான் லாக்மே எதுக்கு எடுத்துகிட்டு வரேன்னா, இது ஆக்சுவலாக வந்து ஒரு ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட். ஈஸியாக இது எங்கே வேணும்னாலும் கிடைக்கும். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரில் கூட வாங்கிக்கலாம். பட் இந்த லாக்மே பிராண்ட் வந்து ஐலைனரை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக போட்டிருந்தாலுமே நீங்கள் வந்து அது அவ்வளோ ஈஸியாக ஸ்மஜ் ஆகாது. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் அவ்வளோ ஈஸியாக ஸ்மஜ் ஆகாது. அண்ட் தண்ணியில் போட்டு நீங்கள் தேய்ச்சா தான் இது வந்து போகும். தண்ணி பட்டாலாம் இது உடனே வந்து போயிடாது. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிராண்டும் கூட. ஸோ ஐலைனர் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் வந்து ஐலைனர், அதுக்கப்புறம் காஜல். ஸோ காஜலுமே வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ காஜல் வந்து நான் மெபிலினோடது எடுத்திருக்கேன். இதுலேயுமே நிறைய பிராண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ மெபிலின் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்றதுனால நான் மெபிலின் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து அடுத்த ப்ராடக்ட், ஐலைனர் அண்ட் காஜல். ஸோ இது வந்து அடுத்த ப்ராடக்ட். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் தான். நீங்கள் மேக்கப் செட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிகினிங்கில் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் தான். ஃபைனலாக நான் வந்து லிப்ஸ்டிக் சொல்லுவேன். லிப்ஸ்டிக்கு நான் 2 லிப்ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ஒன்று வந்து டார்க் ஷேட், நல்லா டார்க் போல்டான ஷேட். இன்னொன்று வந்து நியூட் ஷேட். நீங்கள் எங்கேயாவது வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, இல்லை ஆஃபீஸ் காலேஜில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் அது டார்க் ஷேட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ரெகுலராக டெய்லி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா வந்து இந்த நியூட் ஷேட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் நான் 2 லிப்ஸ்டிக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லிப்ஸ்டிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட லுக்கையே சேஞ்ச் பண்ணும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து மேக்கப் போட்டு வரும்போது உங்களுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஃபைனலாக நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறம் தான் மொத்த மேக்கப்புமே வந்து ஹைலைட்டடாக தெரியும். ஸோ லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம மாய்ஸ்சரைசர் போடும் போதே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம லிப் பாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். லிப் பாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம போடும்போது தான் லிப்ஸ்டிக் போடணும். லிப் பாமையும் மாய்ஸ்சரைசர் மாதிரி ஸ்கிப் பண்ணவே கூடாது. லிப் பாம் யூஸ் பண்ணாமல் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லிப் வந்து டேமேஜ் ஆகிடும். கொஞ்ச நாளே லிப்ஸ்டிக் போட்டு போட்டு பிக்மெண்டட் ஆகிடும். பிங்காக இருக்கிற லிப்ஸ் வந்து ஃபுல்லாக பிக்மெண்டட் ஆகி பிளாக் ஆகிடும். அதனால லிப் பாமை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. இது கூட லிப் பாமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ லிப் பாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து போல்டான பிரைட் ரெட் கலருக்கு நான் வந்து நைக்கா பிராண்ட்லேருந்து நான் வந்து ஆல்டே மேட் லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன்.
இந்த ஷேட் வந்து ஆக்சுவலாக டான்ஸ் தீவா. ஸோ இந்த ஷேட் தான் வந்து நான் வந்து டார்க் ஆன போல்டு லிப்ஸ்டிக்கு நான் இதை எடுத்துக்கிறேன். அண்ட் எவ்ரிடே யூஸ்க்கு வந்து நான் வந்து NYWay பிராண்ட்லேருந்து நான் இந்த நியூட் ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த நியூட் ஷேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக அது ஒரு பியூட்டிஃபுல்லான நியூட் ஷேடு. நான் போட்டு வந்து கரைச்சிட்டேன். ஸோ இந்த ஷேட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்பி பியர்சன் 1 ஷேடு. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த நியூட் ஷேட் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் லிப்புக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு நியூட் ஷேடும் உங்கள் லிப்புக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு டார்க் ஷேடும் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபைனல் ஸ்டெப்பு. அவ்வளோதான் நான் சொன்ன 10 ப்ராடக்ட்ஸுமே. நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால நான் இந்த 10 ப்ராடக்ட்ஸ் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அப்கிரேடட் வெர்ஷன் நம்ம அப்லோட் பண்ணுவோம். இன்னும் நிறைய மேக்கப் கூட இருக்குது. லைக் கன்சீலர் இருக்குது, கான்டோர் இருக்குது, ப்ளஷ் இருக்குது, ஹைலைட்டர், லிப் லைனர் யூஸ் பண்ணுவோம், செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவோம், மாய்ஸ்சரைசருக்கு அப்புறமா ப்ரைமர் யூஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய இருக்குது. பட் ஒரு பிகினராக நான் வந்து இப்போ தான் மேக்கப் பேக்கை வந்து நான் செட் பண்ண போகிறேன். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு வந்து செட் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் மோர் கண்டென்ட் லைக் திஸ் ப்ளீஸ் டூ லைக், ஷேர், comment and subscribe to Saf Lifestyle and press the bell symbol below so that you can get all the notification whenever I upload my new video. See you guys in another video. Thank you for watching. Bye.